உயிரும் உடலும். உடலில் எதனாலே சம்பந்தப்படுகிறது என்று கேட்டால் வினையினாலே சம்பந்தப்படுகிறது. இந்த குழந்தை இங்கதான் பிறக்கணும், இதுதான் தாய், இதுதான் தந்தை, இதுதான் ஊரு, இதுதான் தேசம்னு யாரு நிர்ணயம் பண்றாருன்னா சிவபெருமான் நிர்ணயம் செய்து பிரம்மாவிடம் கொடுத்து விடுகிறார்கள். இவனை இப்படி படைன்னு சொல்லி எழுத வைக்கிறார். சிவபெருமானுடைய எல்லாம் அவர்களுடைய பாவ புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி படைத்து அவர்கள் முன்னே சேர்த்து வைத்த பாவங்களையும் புண்ணியங்களையும் கழிப்பதற்கு ஒரு பிறவி. கடல்ல வாழ்வது, பூமியிலே வாழ்வதுன்னு ஏகப்பட்ட சுவாமி படைக்கிறார். அப்படி படைத்த ஆன்மாக்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் அல்லவா? விடுதலைன்னா இனிமே பிறப்பே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? நீ பிறப்பே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன செய்யறாருன்னு கேட்டாங்க. தானே கைலாயத்துல தன்னோட இருந்த முனிவர்களை அந்த பூமிக்கு அனுப்புறார், இந்த லோகத்திற்கு அனுப்புறார். அது அதிகமான ஞானிகள் தோன்றிய பூமி நம்மளுடைய தமிழ்நாடு. மொத்தம் புவனங்கள் 224 புவனங்கள். 224 உலகம் இருக்குன்னா, உலகம்னா எப்படி தெரியுதா? இப்போ ஒரு 200 நாடுகள் சேர்ந்தது ஒரு உலகம்னு சொல்றோம் இல்லையா? அது போல 224 புவனங்கள். அந்த 224 புவனங்களிலே சுவாமி என்ன செய்யறாருன்னா, புண்ணியம் செய்த ஆத்மாக்களை இந்த தமிழ்நாட்டிலே பிறக்க வைத்து, இந்த தமிழ்நாடே ஒரு சிறப்பு மிகுந்த பூமி. அதனுடைய ஊர் பெயர். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் எங்க போய் சிறுவாச்சூர்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மதுரை காளியம்மன் சொல்லுவாங்க, கைலாசநாதன் சொல்லுவாங்க. சமயபுரம்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? மாரியம்மன். திருவானைக்கோவில்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அகிலாண்டேஸ்வரி, சொர்பகேஸ்வரர். திருவண்ணாமலைன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அருணாச்சலேஸ்வரர். சிதம்பரம்னு சொன்னா நடராஜர் சொல்லுவாங்க. மதுரையும் பார்த்தீங்கன்னா சொர்க்கநாதர் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம்னா ஏகாம்பரேஸ்வரர் சொல்லுவாங்க. காளகஸ்தினா காளகஸ்தி பெருமானம் சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஊரையும் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பெருமை இதன் மூலியமாக விளக்கும் என்றால் அந்த ஆலயத்தின் மூலமாக. அப்படி இந்த பூமியிலே நிறைய ஞானிகள் எல்லாம் தோன்றி இருந்தார்கள். இந்த பூமியிலே அந்த ஞானிகள் மூலமாக சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, நிறைய ரகசியங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட ரகசியம் இருந்த ஒரு நூல் எது என்று கேட்டால் பெரிய புராணம். பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் 72 நாயன்மார்களை பற்றி சொல்லக்கூடியது. 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார். 72 பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இறந்து அவர்கள் கொண்டு செய்து அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்து சிவபெருமானை அடைந்தார்கள். சிவபெருமான் அவர்களை அடைந்தார். இப்ப நம்ம எல்லாம் கோவில் வர்றவங்களே சாமி கொடுத்தார். ஆனா சாமியா கோவில் யாருக்கு? நாயன் மக்கள். அப்படி இந்த சரித்திரத்தை கேட்பதினாலே இது மங்களம் என்று பெயர். சிவம் என்கின்ற சொல் சிவம் என்பது மங்களம் என்று பொருள். மங்களம் அப்படி மங்களகரமான அந்த பொருள். இப்ப தீபம் எத்தனை இருட்ட கட்டணும்னா வெளிச்சத்தை கட்டணும். இப்ப விளக்கு ஏற்றி வச்ச உடனே என்ன வரும்? ஒளி போய். அதுபோல மங்கள பொருள் எதை காட்டும் என்றால் மங்களத்தை காட்டும். அப்படி சிவபெருமான் என்கின்ற மங்களம் நாயன்மார்கள் என்கின்ற மங்களத்தை காட்டினார். அப்படி காட்டுவதற்கு என்ன செய்தார்னா, நேரையாவே நடக்கல. ஒரு முறை கைலாயத்துல சுவாமி தன்னுடைய உருவத்தை தனியா இருக்கிறார். தன்னுடைய
உருவத்தை தனியாக எடுக்கிறார். உங்களுக்குள்ளபடியாக சொல்லியிருக்கிறார். அப்படி தனியாக எடுக்கின்ற பொழுது அதை சுந்தரா வாங்கினார். என்ன சொன்னாரு? சுந்தரா. சுவாமியினுடைய உருவத்திலே இருந்து தோன்றியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சமயாச்சாரியார்கள் சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் விஞ்ஞான சம்பந்தர், மற்றொருவர் திருநாவுக்கரசு சுவாமிகள், மூன்றாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நான்காவது மாணிக்கவாசக சுவாமிகள். இதிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஞ்ஞான சம்பந்த பெருமான் வந்து சீர்காழி என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்திலே சிவபாத விருதையருக்கும் பகவதி அம்மாளுக்கும் கலந்தவர். திருநாவுக்கரசு சுவாமிகள் இங்கே புதுப்பேட்டைக்கு பக்கத்துல திருவாமூர்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு குடும்பத்திலே அவதாரம் செய்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையிலே இருந்து இங்கே வந்து இசைஞானியார் சடையனார் என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் திரு அவதாரம் செய்தார். மாணிக்கவாசக சுவாமிகள் மதுரை பதின்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு பக்கத்தில் மேலூர், அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற திருவாரூர்ல சிவஞானவதி என்கின்ற தானினுடைய பெயர் சம்புவாதர், அவருக்கு மகனாக பிறந்தவரையான மாணிக்கவாசக சுவாமி. இதிலே தன்னுடைய உருவத்திலே இருந்து தோன்றியவர் சுந்தரர். அவரை வச்சு இந்த பாட்டு பாடுறார். இந்த பாடல் நாயன்மார்களை பற்றிய சரித்திரத்தை சுந்தரமூர்த்தி சுவாமியில வைத்து சுவாமி அனுகிரகம் செய்திருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்குமே தெரியும், இவர்களுக்கெல்லாம் பல இடத்துல சொற்பொழிவு கேட்டதுனால தெரியும், உடம்புல ஒரே ஒரு உறுப்புக்கு தான் விழாவை. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதுல ஒரு உறுப்புக்கு எல்லாத்துக்குமே விழாவை. அது எதுனா காதணி விழா. என்ன விழா? காதணி விழா. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் காது குத்திடுவாங்க. ஏன் தெரியுமா? இப்பதான் உங்களுக்கு முதல் ரகசியம் தெரியும். காது வந்து ஓங்கார். உங்க காதை இது வரைக்கும் நீங்க எத்தனையோ தடவை பார்த்துருப்பீங்க, ஆனா அது என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. காது வந்து ஓங்கார். என்ன வடிவம்? ஓங்கார வடிவம். அந்த ஓங்கார வடிவத்துக்கு ஆபரணம் ஏன்னு கேட்டா, இந்த காலினாலே கேட்கப்படுகின்ற இந்த சிவபுராணங்கள் நம்மளுடைய பரம்பரையை காணலாம். நீங்க ஏனாலும் பாருங்க, நீங்க செங்கல் போட்டீங்கன்னா மாதந்தோறும் இந்த சொற்பொழிவு நடக்கும். மாதந்தோறும் சொற்பொழிவு நடக்கும். இதை இடைவிடாமல் நீங்க 12 to 48 மாதங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அதை சுவாமி பண்ணுவார். அது உங்களுக்கு அது தெரியும். அப்படி இந்த காதல கேட்கப்படுவது எங்க போகுதுன்னா உயிர் எங்க போகுது. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், செல்வம் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வம் பொறி எல்லாம் தலைங்க. வாயில போடுற பொருள்கள் எல்லாம் அழிகின்ற இடத்துல அது உடம்பு. உடம்பு எதிக்கா இருந்தாலும் என்ன ஆகும்? உடம்பு எதிக்கா இருந்தாலும் அழியக்கூடிய உயிர் அழியாது. எல்லாத்தோட உயிருக்கு வயசு கிடையாது. அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இந்த மாதிரி இது ஆணா பிறக்கணும் பெண்ணா பிறக்கணும்னு நெறி இருக்கிறதுனால அந்த உருவ திருவையை நம்ம அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளினாலே அருளப்பட்டது எதுன்னு கேட்டா பெரிய புராணம். எது? பெரிய புராணம். அப்பேற்பட்ட பெரிய புராணம் என்பது மிகுந்த புண்ணியங்களை தரக்கூடிய விஞ்ஞான சம்பந்தமா திருக்கோளிலின்னு ஒரு ஊர் தெரியுமா உங்களுக்கு? திருக்கோளிலின்னு ஒரு ஊர் திருவாரூர் பக்கத்துல. அந்த ஊர்ல சொல்றாரு, யார் ஒருவர் சிவபுராணங்களை எல்லாம் கேட்கிறார்களோ, சிவனுடைய புராணம், அவருடைய அடியவர்களுடைய புராணங்களை யாரு கேட்கின்றார்களோ அவர்களுடைய பரம்பரைக்கே தோஷம் இருந்தாலும் நீங்குங்க. தோஷம் இருந்தாலும் நீங்குங்க. அதெல்லாம் சொல்றாரு, நாளாய போகாமே நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டதுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மனநெஞ்சே அரண்நாமம் கேளாய் ஈனாவட
வாழ்க்கையில சாப்பிட்டு தூங்கிட்டு பிறந்ததற்கான பயனை அடையாமல் அடைகின்றீர்களே யார் சொல்றாங்க? சிவபெருமானுடைய திருமைகளை கேளுங்கள். அது நாளைக்கு போய் கேட்காம இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு இருக்கும் என்பது நிச்சயம். நாளாய போகாமை நஞ்சடியும் கண்டதற்கு ஆராய அறிவு செய்யும் பல நெஞ்சே அரண்நாமம் கேளாய். அப்படி நீ சிவபெருமானுடைய பெருமைகளை கேட்டே ஆனால் நம் கிளை கிளைக்கும் கேடுவரா பிறமருளி கோளாய் அமைக்கும் அவன் கோலினியம் பெருமானே என்பது அந்த பாட்டு. அதனாலே இந்த பெரிய புராணம் என்பது மிக உயர்ந்த புராணம், மிக உயர்ந்த புராணம். பெரியவர்களை பற்றி சொல்லக்கூடியது பெரிய புராணம். இதுல ஒவ்வொருத்தரும் செஞ்ச செயல் யாரும் செய்ய முடியாது. இந்த 63 நாயகர்கள் செய்த செயலை யாருமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட புராணத்தை சேக்கிலார் விரிப்பு எழுதினார். அதெல்லாம் உங்களுக்கு போகப்படும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் திருவாரூர். அந்த ஊரிலே கரகை நாச்சியார் ஒரு அம்மா திருமணம் அங்க வாழ்ந்து வருகிறார். இங்க திருவாரூர். இப்ப போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த வீடு இருக்கு. கோயிலுக்குள்ளேயே பெரிய கோயில். அப்படி திருவாரூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தினந்தோறும் சுவாமியை தரிசனம் பண்ண போவார். எங்க போவாரு? திருவாரூர். சுவாமி பேரு வன்மீகிநாதர், அம்பாள் பேரு கமலாம்பா. அம்பாள் பேரு கமலாம்பா. அப்படி சுவாமியை கும்பிட போகின்ற பொழுது அந்த கோவில் பெரிய கோயில், ஒரு 30 ஏக்கராக இருக்கும். தெப்பக்குளம் மட்டும் ஒரு 15 ஏக்கர். இது போல ஒரு பெரிய அரங்கத்தில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் அமர்ந்து யோகத்தில் இருப்பாங்க. அப்படி யோகத்தில் இருக்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமி இப்படி வந்தவர் அவர்களை பார்த்து வணங்கி, அடியார்களை பார்த்தா என்ன செய்யணும்? வணங்கி என்ன செய்கிறாருன்னா அப்படியே ஓரமாக போகிறாரு. இவ்வளோ அடியார்களை வணங்குகின்ற பாக்கியம் கிடைச்சதே, இத்தனைக்காக சாமியோட உருவத்தில் இருந்து வந்தார் அப்படின்னு ஓரமாக போகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் விரண்மிண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஆயிரக்கணக்கான அடியார்களுக்கு நடுவிலே விரண்மிண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவயோகி இருந்தார். அவர் என்ன செய்தார்? இவன் அடியார்களை எல்லாம் வணங்காமல் போகிறான்னு நினைச்சிட்டு சுந்தரா இங்க வாழ்ந்தார். சுந்தரா இங்க வாழ்ந்தார். ஆயிரக்கணக்கான அடியார்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீ இவர்களை வணங்காமல் சென்றது குற்றம் அவன் சொல்லிட்டார். அதனால இன்னிலிருந்து நீ சிவனடியார்களுக்கெல்லாம் ஆகாதமே, சிவனடியார்களுக்கு ஆகாதம் அடங்கி விட்டார். சுந்தர் பயந்து விட்டார். உங்களுக்கு புரிய முடியாது. உடனே மறுபடியும் சொன்னாரு, நீ மட்டுமல்ல, உனக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்ற திருவாரூரானும் எனக்கு புறம்புண்ட, உள்ள இருக்கிற சிவபெருமானும் புறம்புன்னா எனக்கு ஆகாதன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட மூட்டை பையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டார். திருவாரூருக்குள்ளேயே இல்லை, நான் இருக்க மாட்டேன். அடியார்களை வணங்காத ஒருத்தன் இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன். அடியார்களை வணங்காத ஒருத்தன் இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்ட்டு விரண்மிண்டர் போயிட்டார். ஓடவன சுந்தரர் ஓடினாரு. ஓடி சுவாமிகிட்ட கண்ணீர் விட்டார். பெருமானே, இது என்ன குற்றம் நிகழ்ந்து விட்டது, இதற்கு என்ன செய்வதுன்னு. அப்பதான் அவரை பற்றி சுவாமி சொல்றார், உன்னை எதற்கு நான் பூலோகத்தில் பிறக்க வச்சேன்னா இந்த அடியவர்களை பற்றி பாடுவதற்காக. இப்ப தெரியுதுங்களா எப்படி பெரிய புராணம் உண்டாச்சுன்னு? உடனே சுந்தரர் சொல்றாரு, நான் எப்படி பாடுவேன், எனக்கு என்ன தெரியும் சுவாமின்னு. உடனே சாமியே அடி எடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாக்கும் அடியே. அந்த ஒரு வரி எடுத்து கொடுத்த உடனே எல்லா பாடலையும் பாடி முடிச்சுட்டார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படி பாடி முடிச்சு அது பலகாலம் அப்படியே இருந்தது. எல்லாம் ஒரு வரி, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாக்கும் அடியே, திருநீல கண்டத்து உயவனார் கடியே.
அப்படின்னு ஒவ்வொரு வரியாக பாடிட்டு போயிட்டார். ஆனால் இவங்கெல்லாம் யாரு என்னன்னு தெரியல. அப்படி இருக்கின்ற பொழுது நம்பியாண்டான் நம்பிகள்னு ஒருத்தர், நம்பியாண்டான் நம்பிகள், அது இல்லைன்னா சிதம்பரம் கோயில் போயிருக்கீங்களா? சிதம்பரம் அதுக்கு பக்கத்தில் திருநாரையூர்னு திருநாரையூர்னு ஒரு சிவாலயம். அந்த திருநாரையூர் சிவாலயத்தில் இது போல சிவாச்சாரியார் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதை நீங்கள் சினிமாலேயே பார்த்துருக்கீங்க. ஒரு நாள் அவர் வெளியூர் போகிறார். போயின்ற பொழுது தன்னுடைய பையெல்லாம் போய் இன்னைக்கு பூஜை கொண்டு வந்தார் விநாயகர். அம்மா என்ன செஞ்சா, நல்ல சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, சுண்டல், அவள் பொடி எல்லாம் வச்சு சாமிக்கு போய் படைச்சிட்டு வந்தார். இந்த குழந்தை வந்தது, சுவாமிக்கு அபிஷேகம்லாம் செய்தது, அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு சாப்பிடு சாமி, என்ன சொல்லுச்சு? சாப்பிடு சாமி. சாமி என்னைக்காவது சாப்பிட்டுருக்கார? சாப்பிட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? உயிர்களுக்கு தான் பசி தூக்கம், இறைவனுக்கு பசியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போச்சு என்பது திருநாவுக்கரசு சுவாமியுடைய தேவாரம். அப்படி சொன்ன உடனே விநாயகர் சொன்னாரு, இப்ப நீ கடைசியா சொல்றேன், நீ இதை சாப்பிடலைன்னா உன்னோட தும்பிக்கையை என் தலையினால முட்டி கொண்டு நான் இறந்து விடுவேன். இவ்வளவு தெரிய போறாங்க. விநாயகரும் பார்த்தாரு, இவன் முட்டிக்கிறானான்னு பார்த்தாரு. அதே போல போய் முட்டிச்சு பிடிச்சுக்கிட்டார். பிடிச்சி அந்த குழந்தைக்கு எல்லா ஞானங்களையும் சொன்னார். அந்த குழந்தை இந்த திருத்தொண்டர் தொகையை 4 வரியா பாடிச்சு. ஒவ்வொரு வரியையும் 4 வரியா பாடிச்சு. ஆனாலும் யாருன்னு தெரியல, இது என்ன, அது வெறும் பாட்டா இருக்கு. அப்பதான் அனபாய சோழனுடைய பரம்பரையிலே இந்த சோழன் என்ன செய்யறாருன்னா, அவருடைய அமைச்சரில் ஷேக்கிலார்னு இருந்தார். உங்களுக்கு எல்லாம் பொதுவாக சொல்லிட்டு வரேன். ஷேக்கிலார் அவருடைய பெயர் வேற. ஷேக்கிலார் அவரை கூப்பிட்டு சொன்னார், இவங்கெல்லாம் யார்? 4 வரியில பாட்டு இருக்கு, ஆனால் யாருன்னு தெரியல, இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, எப்படி சிவபக்தி உண்டாச்சுன்னு தெரியல. அதனால இவங்களை பற்றி நீ பாடணும்னு ஷேக்கிலார்கிட்ட மன்னன் சொல்ல, ஷேக்கிலார் நான் எப்படி பாட முடியும்னு சொன்னார். அது எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ இவங்களை பற்றி யாருன்னு சொல்லி ஆகணுன்றார். இப்போ சுமதின்னு மட்டும் போட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போட்டுட்டோம்னா வந்துடுமா? சிறுவாச்சோர்னு போடணும், ஏதோ ஒரு அட்ரஸ் எல்லாம் போடணும் இல்லையா? இங்கே அட்ரஸே இல்லாமல் வார்த்தை. இதெல்லாம் நடந்த பூமி அது. உடனே ஷேக்கிலார் பெருமான் என்ன செய்கிறாரு, நேராக சிதம்பரம் போகிறார். சிதம்பரத்தில் போய் நடராஜ பெருமானை வணங்குகிறார். பெருமானே, மன்னன் இப்படி ஆணையிட்டு விட்டான், இவர்களெல்லாம் யாரு என்று எங்களுக்கு தெரிவி சாமின்னு கேட்கும் பொழுது சுவாமி அவருக்கு அடி எடுத்து தர்றாரு. உலகலாம் என்ன சொல்றாரு? உலகலாம்னு எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்தோன்னு அப்படியே பாட ஆரம்பிச்சுட்டார். யார்? ஷேக்கிலார். அவர்களை பற்றி பாடினார்னா எழுத ஆரம்பிச்சுட்டார். அந்த நூல் தான் பெரிய புராணம். இப்ப இது இந்த நூலுக்கு அடி எடுத்து கொடுத்தது யாரு? சிவபெருமான். அப்படின்னா இதை கேட்கின்றவர்களுக்கு எவ்வளவு தவம் கொடுக்கும் பாருங்க. நீங்க மாசத்துல ஒரு நாள் கேட்டீங்கன்னா 1008 சிவாலயத்துல போய் தரிசனம் செய்ய பலன். அப்பேற்பட்ட நூல் பெரிய புராணம். அந்த நூலிலே உலகலாம் என்று அடி எடுத்து கொடுத்த உடனே ஷேக்கிலார் பெருமான் பாடுகிறார். உலகலாம் உணர்ந்தும் ஓதத் தெரிய, உலகலாம் உணர்ந்தும் ஓதத் தெரிய, நிலவுலாவிய நீர்மலை வேணிய அழகிச் சோதிய அம்பலத்தாடுவார் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்பது அந்த பாடல். உலகம் என்பது எல்லா ஞானங்களையும் பெற்றாலும் சிவபெருமானை அறிய முடியாது. சிவபெருமானை அறிய முடியாது. இப்ப நீங்க சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாரும் சிவலிங்கத்தை பார்க்குறீங்க, ஏதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு? அம்பாவை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஆனா சிவலிங்கத்துல என்னென்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியவே தெரியாது. அதுக்குள்ள அந்த சராசரங்களும் பல கோடி ரகசியங்களும்
ஒரு முறை வந்து சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை தரிசனம் செய்தால் 100 பிறவியில செய்த பாவம். எத்தனை பிறவி? 100 பிறவி. அப்ப நம்ம எத்தனை பிறவி எடுத்திருக்கோம்? அருணகிரிநாதத்தை முருகப்பெருமான் பாடினார். அதுக்கு அருணகிரிநாதர் சொல்றாரு, முருகா, எழுகடல் மணலை அளவிடி அதிகம் எனதிட பிறவி அவதாரம். 7 கடல்ல இருக்கிற மண்ணை எண்ணிடலாமா? முடியுமா? ஒரு கடல்ல இருக்கிற மண்ணை என்ன முடியுமோ? முடியாது. 7 கடல்ல இருக்கிற மண்ணை எண்ணிடலாம், ஆனா என்னுடைய பிறவி எத்தனைன்னு எண்ண முடியாது. அருணகிரிநாதர் அதுபோல எத்தனையோ கோடி பிறவி எடுத்து இப்பொழுது மனித பிறவி எடுத்து இப்ப இன்னையிலிருந்து உங்களுக்கு சிவஞானத்தை உங்களுடைய செவி இன்னைக்கு தான் கேட்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் எதையோ கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய செவி இந்த சுமதி அம்மான ஒரு அம்மாவுடைய அனுகிரகத்தினால அம்பாள் இங்க ஆளை பிடிச்சிட்டார். உங்களெல்லாம் கேட்க வைக்கிறார். கேட்கும் பொழுது எல்லா புண்ணியம் கிடைக்கும். இது அதுக்கப்புறம் சிவபக்தி அதிகமாகும். அப்படி உலகெல்லாம் உணர்ந்தும் அறிவதற்கு எட்டாத பொருளாக இருப்பது யாருன்னா சிவம். அவன் எப்படி இருக்கிறான்னா, நிலவுலாவிய நீர்மொழி வேணியம். நிலவுன்னா பூமி, நீர்னா தண்ணி, வேணின்னா காற்று, அலையில் சோதியம், சோதியம்னா நெருப்பு, அம்பலம்னா ஞானம் ஆகாயம். இந்த 5லயே கலந்துருக்கான் யாரு? சுவாமி. வேற இந்த பூமியில வேற யாருக்குமே இது கிடையாது. எல்லாமே சிவம் தான். பூமி எது? திருவாரூர். மண்ணுக்கு உரிய தலம் எது? திருவாரூர். நீருக்கு உரிய தலம் எது? திருவானைப்புறம். நெருப்புக்கு உரிய தலம் திருவண்ணாமலை. காற்றுக்கு உரிய தலம் காடு. ஆகாயத்துக்கு உரிய தலம் சிதம்பரம். இப்படி பஞ்சபூதங்களுக்கு 5 வகையான கோயில்கள். இப்படி நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகிச் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அப்பேற்பட்ட பெருமை இருந்த காண முடியாத அறிய முடியாத பரம்பொருளாக இருப்பவன் சிவன். இப்ப எல்லாத்தையும் உங்க கண்ணு பார்க்கும். உங்க கண்ணை உங்களால் பார்க்க முடியுமோ? இப்ப எல்லாத்தையும் இப்படி பார்க்கிறோம் இல்லையா? ஆனா உங்க கண்ணை பாருங்களேன் பார்ப்போம். அதே போல உங்களுக்குள்ள உயிர் இருக்கு. உயிரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எது காண முடியாததோ அது தெரியல. அதுபோல எது அறிய முடியாததோ அது சிவம். எது அறிய முடியாததோ சிவம். அப்பேற்பட்ட சிவபெருமானை வாழ்த்தி வணங்குவான்னு முதல் பாடல் பாடுறார். யார்? சேக்கிலா பெருமான் சிதம்பரம். அப்படி பாடிட்டு இப்ப புராணம் தொடங்குது. முதல் பாடல் வந்து சிதம்பரத்துல பாடுறாரு. பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தது நடராஜர். யாரு? நடராஜர். எப்படி அடியெடுத்து கொடுக்கிறாருன்னா உலகெல்லாம் ஓதல். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா ஊனடைந்த உணர்வின் பிறவியை தானடைந்த உறுதியை சாருமார் தேனடைந்த மலர்கொடி இல்லை மானவம் செய்வரன் பொற்கால் போல. இந்த மனித பிறவியினுடைய பயன் என்ன தெரியுமா? சிவனை வணங்குவது. யாரை வணங்குவது? சிவபெருமானை வணங்குவது, திருநீர் பூசுவது, உருதுராட்சம் அணிவது, கோவிலிருந்து தொண்டு செய்வது, சிவனடியார்கள் அழைத்து வந்து இது போல சிவஞானங்களை எல்லாம் பேச வேண்டும். இதுதான் மனித பிறவியினுடைய பிறந்தவன் செய்ய வேண்டிய. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஒரு 10 ஏக்கர் வாங்குவோம், பெரிய வீடு கட்டுவோம், ஒரு 100 பவுன் நகையை வாங்குவோம், காரு வாங்குவோம், மகா வாங்குவோம். கடைசியில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். கடைசியில் எதுவும் கூட எதுவும் அது சுடுகாட்டு வைராக்கியம். சுடுகாட்டு வைராக்கியம் என்ன தெரியுமா? சாஸ்திரத்துல 2 இருக்கு. பிரசவ வைராக்கியம், சுடுகாட்டு வைராக்கியம். பிரசவ வைராக்கியம்னா குழந்தை பிறக்கும் போது அந்த பெண்ணு கணவனை விடுவாங்க. மானை உயிரே போகுதே பிரசவம் செய்யணும்.
அதுதான் ஒரு சக்தி. அதே போல சுடுகாட்டு வைராகி ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை கொண்டு போய் அங்க வச்சு எரிக்கும் போது இதுதான்டா வாழ்க்கை என்ன சொல்லுவான்? இதுதான் வாழ்க்கை. வந்தான் இருந்தான் போறான், வந்தான் இருந்தான் போறான். அப்படி போகக்கூடாது. நம்ம போகும்போது சிவஞானத்தோட போகணும். எப்படி போகணும்? சிவஞானத்தோட போகணும். சிவபெருமானுடைய துணையோடு போகும். அவர் சொல்றார், இந்த மனித பிறவி எடுத்ததே சிவபெருமானுடைய திருவடியை வணங்கத்தான். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா அடுத்த பாடல் வந்து விநாயகரை பற்றிய பாடல். எடுக்கும் மாக்கரை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கரும் செய்திட கடற்கை ஐந்துடை தான் செய்தி நீன்மொழி கடற்கரைத்தை கருத்துள் இருக்குவார். அதாவது எடுக்கும் மாக்கரை, இந்த பிறப்புங்கிறதுனா ஒரு சாகரம், கடல். என்னது சாகரம்? நீங்க உண்மையாலுமே அது சிவன் கோயில். இங்க இருக்கிறவங்க எல்லாமே நான் திருப்தியா வாழ்ந்துட்டேன் யாராவது சொல்லுவாங்க, நிச்சயமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான துன்பங்கள், ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள், ஒவ்வொரு வகையான இடர்கள். இப்படிதான் இந்த இடர்களிலே அகைந்து கிடைக்கின்ற உயிரை எடுக்கின்ற கதை இந்த கதை. துன்பக்கடையிலே அமைந்து இருக்கிற ஆன்மாக்களை ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அழைத்து செல்வது இந்த கதை. கேட்டீங்கன்னா வந்துடும். கேட்டீங்கன்னா நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்கிறார் நடக்கும் மேன்மை நமக்கரும் செய்திட கடற்கை ஐந்துடை தான் செவி நீன்மொழி கடற்கரைத்தை கருத்துள் இருக்குவான் என்பது அந்த பாடல். அப்படி விநாயகரை பற்றி பாடுகிறார். முதல்ல சிவபெருமான் பாடினார், அப்புறம் மனித பிறவி ஏன் எடுத்தோம்னு சொல்றார், மூணாவது விநாயகரை பாடினார், மூணாவது விநாயகர் பெருமானை பாடினார். அதற்கு மேலே இப்படி பாடிட்டு என்ன செய்யறாருன்னா, அளவிலாத பெருமையாகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகே அளவு கூட உரைப்பனிதாயினும் அளவில் ஆசை புறப்ப அறைவு என்கிற. உலகத்துல மிக பெரியவர் யாருன்னு, உலகத்துல மிக உயர்ந்தவர்கள் யாருன்னு முருகப்பெருமான் அவையார்கிட்ட கேட்கிறார். முருகப்பெருமான் யாருக்கிட்ட கேட்கிறாரு? அவையார்கிட்ட கேட்கிறார். பெரியது எது? பெரியது எது? அது எதுன்னு கேட்டார். யாரு? முருகன். யாருக்கிட்ட? இந்த கிழவிட்ட. எந்த கிழவி? அப்பைங்கிற கிழவிட்ட கேட்டார். கேட்டப்ப அவையார் சொன்னா, பெரிது பெரிது புவனம் பெரியதுன்னா, இந்த உலகம் தான் பெருசு. இப்ப பெருசா இருக்கிறதுக்கு எதை நம்ம சுத்தி காட்டுவோம்? அப்போ உலகம் பெருசான்னு முருகன் கேட்டார். இந்த புவனம் நான் புகன் படைத்தேன், இதை படைச்சது பிரம்மா தான். அப்ப பிரம்மா பெரியவரான்னு கேட்டார் முருகன். அதுக்கு அப்பையார் சொன்னா, இல்ல அவன் கரியமான் முந்தியில் வந்தவன், மகாவிஷ்ணுனுடைய தொப்புள் கொடியிலிருந்து வந்தவர். யாரு? பிரம்மா. அப்ப மகாவிஷ்ணு பெரியவனான்னு கேட்டார் முருகன். இல்ல அவன் திருப்பாற்கடல்ல போய் படுத்திருக்கான். எங்க படுத்திருக்கான்? திருப்பாற்கடல்ல தான் படுத்திருப்பான். இப்ப திருப்பாற்கடல் பெருசான்னு கேட்டார். அந்த கமண்டலம் பெருசான்னு கேட்டார். அதுக்கு சொன்னாரு அது மண்ணால் ஆனது. எதனால ஆனது? பூமியில இருக்கிற மண்ணால் ஆனது. அப்ப இந்த மண்ணு பெருசான்னு கேட்டார். இல்ல இல்ல, இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறது நாகம். என்னது? நாகம் தான் தாங்கிட்டு இருக்கு. தெரியுமா? இந்த பூமி எது தாங்கிட்டு இருக்கு? அரகு. அரகம்னா பாம்பினுடைய சிரசுல தான் பூமி சுத்தி. அப்ப அந்த பாம்பு பெருசான்னு கேட்டார். இல்ல இல்ல, அந்த பாம்பு வந்து உமையவனின் சிறுவிரல் மோதிரம், அம்பாளுடைய மோதிரம். அப்ப அம்பாள் பெரியவளான்னு கேட்டார் முருகன். இல்ல இல்ல, அவ வந்து சுவாமி தப்பி இருக்கிறார்.
அப்ப சுவாமி பெரியவரான்னு கேட்டாரு. யாரு? முருகன். இதுக்கு சொன்னாரு அம்மையாரு, இல்ல இல்ல, சுவாமியோ சிவன் அடியவர்களுடைய உள்ளத்தில் கொடுத்தார். அப்ப அடியவர்கள் தான் பெரியவர்கள் சொன்னார். முருகப்பெருமான்கள் தான் பெரியவர்கள். அப்படி அளவுபட சொல்ல முடியாத உயர்ந்த நிலையை உடையவர்கள் யாருன்னா அடியார்கள். யாரு? நீங்க ஒரு சிவனடியார தரிசனம் பண்ணீங்கன்னா ஒரு கோயில தரிசனம் செய்த பலன், ஒரு கோயில தரிசனம் செய்த பலன். அப்படி எல்லாம் பாடிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக சேக்கிலார் பெருமான் கைலாயத்தினுடைய முதல்ல நவராத்திரிக்கு தோத்திரம், இரண்டாவது விநாயகருக்கு தோத்திரம், மூன்றாவது அடியார்களுக்கு தோத்திரம், நான்காவது கைலாயத்தினுடைய தோத்திரம். கைலாயம் தான் யாருமே போக முடியாத இடம். யாருமே போக முடியாத இடம் எதுன்னா கைலாயம். இப்ப கூட எங்க அமைப்புல இருந்து ஒரு 3 பேர் போயிருக்காங்க. மாரிமுத்தையா, சென்னை மாரிமுத்தையா. அந்த கைலை என்பது ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய, ஓம் என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த மலையினுடைய உச்சியிலிருந்து படம் எடுத்து போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ஓம் இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த கைலாயத்தில் இருந்துதான் வேர்கள் வருது. அந்த மரத்தோட வேறு எங்க இருக்கும்? அந்த ஒரு ஆலமரம், அரச மரம் இல்லையா? இந்த வேர் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூர் கடைசி வரைக்கும் பூமிக்கடியில போகும். அதுபோல கைலாயத்துல இருந்து நிறைய வேர்கள் மூலியமா வந்து ஒவ்வொரு ஊர்லயும் சிவலிங்கம் முளைச்சிருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் அப்படி முளைத்த சிவலிங்கங்களுக்கு சுயம்பு மூர்த்தி இருக்கு. என்ன மூர்த்தி? சுயம்பு மூர்த்தி. இதெல்லாம் யாராவது செஞ்சு வச்சிருப்பாங்க, இல்ல சுயம்பாக தெரியும். அது கும்பாபிஷேகம் நடக்கும்போது தெரியும். தடுக்க முடியாது. இப்ப நீங்க திருச்சி மலைக்கோட்டை, ஈயப்புறாந்தூர் மலை, திருவானையம் கோயில், எல்லா ஊர்ல இருக்கிற சிவலிங்கங்கள் வந்து கைலாயத்தில் அதோட வேறு இருக்கு. கைலாயத்துல இருந்து அந்த வேறு இங்க வந்து முடிச்சிருக்கு. அதனால நம்ம சுயம்பு மூர்த்தி பேர். அப்பேற்பட்ட கைலாயத்துல நிறைய ரிஷிகள் தான் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய ரிஷிகள் அமர்ந்திருக்கிறாங்க. நிறைய ரிஷிகள் எல்லாம் அமர்ந்து எப்பொழுதும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா வேத மந்திரங்கள், ஆகமங்கள், திருமுறைகள் படிச்சுட்டே இருப்பாங்க. இந்திசை வீணையர் யாழினர் ஒருவார் இருப்போடு தோத்திரம் இயம்பினர் ஒருவார். அப்படி எல்லாரும் எந்த நேரம் பார்த்தாலும் சதா காலமும் சிவயோகத்திலே இருப்பாங்க. அதனாலதான் சிவன் கோயிலுக்குள்ள வந்து பேசக்கூடாது. சிவன் கோயில் மற்ற கோயில்களில் போனோம்னு சொல்ல மாட்டாங்க. சிவன் கோயில்ல வந்தா சண்டை போடக்கூடாது, சிவன் கோயில வந்தா பேசக்கூடாது. இந்த கோவில் வரலாறு எப்படின்னு தெரியல. யாராவது முனிவரோ ரிஷியோ கட்டியிருக்கணும். அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம வருவாங்க. வந்து சுவாமிகளை பூஜை பண்ணி யோக நிலையில இருப்பாங்க. அதனால சந்தோஷப்படுறாங்க. மற்ற கோயில்களுக்கு சிவாலயத்துக்கு நிறைய வித்தியாசம். இது நிறைய சட்டங்கள் இருக்கிறது, நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அப்படி கைலாயத்துல நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் எல்லாம் சிவ யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். சிவ யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நடுவுல மூர்த்தி மகிழ்ச்சியும் ஒரு அமர்ந்திருக்கார். அது ஏன் சொல்றது மந்திரம் ஒரு ரிஷி அமர்ந்து அவர் யாருன்னு கேட்டா யாகரபாதருடைய பையன். யாருடைய பையன்? யாகரபாதர் யாருன்னா கைகாலெல்லாம் புலிக்கை. அவங்க அப்பாட்ட கேட்டாரு, இந்த மயிலக்கிழமையில நான் செய்ய வேண்டிய நேரம் என்னன்னு கேட்டாரு. 5 வயசா நீ சிவபெருமான நோக்கி தவம் பண்ண, அதுக்கு ஏற்ற இடம் எதுன்னு கேட்டார். அதுதான் சிதம்பரம் தில்லை வணங்கினார். உடனே வியாகரபாதர் வந்து அங்க பூஜை பண்ணார். பூஜை பண்ணும்போது சுவாமி காசு கொடுத்து என்ன கேட்டார்.
அதுக்கு வியாசம் சொன்னார், எனக்கு வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் நான் பூ எடுக்கணும், அதனால இருக்கா இருக்கு, எனக்கு துணிக்கையை துணிக்காடு கொடுத்து கேட்டாங்க. அப்படியே கொடுக்கல, அப்படியே அவர் மரங்களை ஏறுவாராம் புலியா ஏறி போய் பூக்களை பறிச்சுட்டு வந்து சிவ பூஜை பண்ணுவாராம். அவருடைய மனைவி யாருன்னா வசிஷ்டருடைய தங்க, அவருடைய தங்க வசிஷ்டர் மகிழ்ச்சியோட தங்க. இப்படி யாதவாதத்துக்கு பிறந்த குழந்தைதான் உபமுடி மகிழ்ச்சி. அதாவது உபமுடி மகிழ்ச்சி அந்த குழந்தை பிறந்த உடனே வசிஷ்டர் விட்டாங்க. விட்ட உடனே அங்க வந்து ஒரிஜினல் பசும்பால் சாப்பிடும். இது உபமுடி மகிழ்ச்சி. காமதேவனுடைய பாலை வந்து வளர்ந்தது. உடனே கொஞ்சம் வளர்ந்த உடனே வசிஷ்டர் வந்து அங்க வீட்டிலே இருக்கிறார். விட்டோம்னா இவங்க பசும்பால் கொடுத்தா எனக்கு இந்த பால் வேணாம் அந்த பால் தான் அப்படின்னு ஆரம்பிச்சு. அதுதான் உடனே அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, பக்கத்து கிராமத்தில் போய் பால் வாங்கலான்னு நினைக்கிறேன், நீ சிவபெருமான நோக்கி தவம் பண்ணுனார். உடனே அந்த கோமணி மகிழ்ச்சி தவம் பண்ணிச்சு. தவம் செய்த உடனே சுவாமி காட்சி கொடுத்து என்ன வேணும்னாரு, பால் வேணும்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? உடனே கடலையே திரும்பி விட்டார். கடலையே இந்த குழந்தைக்காக சுவாமி என்ன பண்ணாரு, திருப்பி விட்டார். அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த ஒருவர் யாருன்னா இந்த உபமணி மகிழ்ச்சி. அப்பேற்பட்ட உபமணி மகிழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற பொழுது நிறைய யோகிகள் அமர்ந்திருக்காங்க. அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது திடீர்னு உபமணி மகிழ்ச்சி எழுந்திருச்சார். உபமணி மகிழ்ச்சி இப்படி அடியார்கள் யோகிகள் ஆயிரக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கின்ற பொழுது எழுந்திருச்சு அப்படி 2 கைகளையும் தலைக்கு மேல குடித்து நன்னீர் மல்க கும்பிட்டார். கும்பிட்ட உடனே கூட இருக்கிற ஆயிரக்கணக்கான சிவ யோகிகளுக்கு ஒரு சந்தேகம், என்ன இது, நம்மளுடைய குருநாதர் யாரையும் வந்தார், இப்ப எழுந்திருச்சு 2 கைகளையும் சிரசுக்கு மேல குடித்து நன்னீர் மல்க கும்பிடுறாரு, என்ன அப்படின்னு சந்தேகம். இவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? இவர் தினமும் சிவ பூஜை பண்றாரு. யாரு? உபமன்ய மகிழ்ச்சி. அப்படி சிவ பூஜை பண்ணும்போது அவருக்கு சிஷியர்கள்லாம் பூ கொண்டாந்து கொடுப்பாங்க. நிறைய செடிகள்ல போய் வகை வகையான பூக்களை எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் பூ கிடைக்கிறேன். அப்ப சிஷியர்கள்லாம் நீங்க பூ கிடைக்கிற சுவாமி குருநாதர் சொன்ன உடனே அவர் தன்னுடைய யோகத்துல பார்த்தாரு, பக்கத்துல ஒரு நதி போய் அந்த நதியில நிறைய பூக்கள்லாம் வருது. உடனே போய் அந்த பூவை எடுத்துட்டு வாங்க. சிஷியர்கள் வந்து குரு எது சொன்னாலும் கருக்கப்படாது, இது எதுன்னு அதுதான் கேட்கக்கூடாது. உடனே ஓடினார்கள், அந்த நதியிலே இருக்கின்ற பூக்களை எடுத்தார்கள். எடுத்து கொண்டாந்து கொடுத்தாரு. உபமன்ய மகிழ்ச்சி பூஜை பண்ணிட்டார். பூஜை பண்ணிட்ட உடனே சிஷியர்களுக்கு ஒரு சந்தேகம், யாரும் ஒருத்தர் பூஜை பண்ணினாலும் ஆசிரம் கொடுக்கணும், பூஜை பண்ண பூவை எடுத்து இவர் பூஜை பண்றாருன்னு சொல்லி உபமன்ய மகிழ்ச்சியை கேட்டாங்க. சுவாமி, இந்த புஷ்பங்கள் எப்படி வந்தது, பூஜை செய்து வந்ததுன்னா மறுபடியும் பூஜை பண்ணலாமான்னு கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, சிஷியர்களே, நமக்கு மேற்கால கண்ணை பூஜை பண்ணிருக்கான். யாரு? கண்ணன். அவன் தீட்சை இல்லாம பூஜை பண்ணிருக்கான். அதனால அவன் பூஜை பண்ற பூ வந்து நிர்மாணியம் ஆகாது. இப்ப சாமிக்கு மாலை போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாலையை நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா அந்த பூவை மறுபடியும் அர்ச்சனை பண்ணக்கூடாது. ஆனா அவன் தீட்சை இல்லாம செஞ்சதுனால அது சிவ பூஜை ஆகாது அப்படின்னு சிஷியர்கள் சொன்னார். சொன்ன உடனே இது கண்ணன் உட்கார்ந்து யோகத்துல கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ, அப்ப இவ்வளவு நாள் நம்ம பூஜை பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பூஜை ஆகாதா அப்படின்னு உபமன்ய மகிழ்ச்சியை வந்து
விழுந்து எனக்கு தீட்சை பண்ணணும்னு கேட்டாங்க. கேட்ட உடனே உபமன்யு மகரிஷி கண்ணனுக்கு தீட்சை பண்ணிட்டார். அப்படின்னா இப்படியே கண்ணன் யாரு? மகாவிஷ்ணுனா பெருமாள். பெருமாளுக்கே தீட்சை பண்ணி வச்ச குரு யாருன்னா உபமன்யு மகரிஷி. அப்பேற்பட்ட உபமன்யு மகரிஷி எழுநச்சு கையில கும்பிடுறாரு. இது என்னன்னு கேட்கும்போது கேட்கின்ற பொழுது உபமன்யு மகரிஷி காட்டினாரு. எல்லாரும் ஆகாயத்தை பார்த்தாங்க. பார்த்தா அங்க 1000 சூரியன் பிரகாசத்தோட ஒரு ஒளி போச்சு. ஒரு ஒளி போய்விட்டு உங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்னு சொல்றாங்கல்ல, கர்ப்பமான பெண்கள் மட்டும்தான் வெளியே வரக்கூடாது. இன்னும் யார் சொன்னாலும் கேட்டாங்க. கர்ப்பம் வச்சிருக்காங்கல்ல அவங்க தான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துல வரக்கூடாது. மற்றவங்க எல்லாருமே இந்த கிரகண காலகட்டத்தில் நேரா வந்து சிவனை கும்பிட்டீங்கன்னா 1 கோடி கூட கோயில கும்பிடணும். கிரகண காலகட்டத்தில் சமய தீட்சை பெற்றவங்க அனுஷ்டானம் சிவ பூஜை இப்படி ஆலயத்தில் உட்கார்ந்து சுவாமியை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட ஒன்றும் தெரியலன்னா கூட பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் வரக்கூடாது. அப்படி அந்த ஒளி போயிட்டு இருந்தது. அப்படி போய்கொண்டிருக்கிற ஒளியை கும்பிட்டேன்னு உபமன்யு மகரிஷி சிஷியர்களை சொன்ன உடனே அந்த ஒளி யாருன்னு கேட்டாங்க. அது யாருன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, நல்ல விஷயத்தை கேட்டீர்கள். நல்ல விஷயத்தை ஒரு குருநாதர் வந்து எல்லாத்தையும் பண்ண மாட்டார். குருவை தான் எல்லாம் வாங்குவார். இப்ப குரு யாரை வாங்கினார்னு சிஷியன் கேட்கும்போது குரு யாரை வாங்குவார்? பெரியவங்க தான் வாங்குவார். அப்படி சொன்ன உடனே கைகள் கூப்பி தொழுதெழுந்து அத்திசை மெய்யில் ஆனந்த பாரி விளவிட செய்ய நீழ்சடை மாமுனி செவ்வூழி ஐயம் நீங்க வினவுவோர் அந்தனர் சம்புவின் அடித்தாமரை போதரால் எம்பிரான் இறைஞ்சாயி வெண்ணனை நம்பிரானை கண்ணுள்ளம் கையவன் நம்பி யாருடன் நாம் தோறும் தன்மை. அங்க போயிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? நான் யார கும்பிட்ட தெரியுமா? சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் தான். அவன் ஒரு பூலோகத்துல வந்து இந்த பெரிய புராணத்துல மூளை கருதிவிட்டு கைலாயம் சென்று கொண்டிருக்கிறான். அவனை வணங்கி இருந்தார். யாரு சொன்னது? யாரு? உபமன்யு. பேரு மறந்துடாதீங்கம்மா. நீங்க வீட்டுல உபமன்யு 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 11 தடவை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், இங்க சொல்லப்படுவதெல்லாம் சிவ ரகசியம். என்னது? கதையல்ல. நீங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. அப்புறம் உங்களுக்கு சாமி என்னென்ன செய்யறாருன்னு பாருங்க. உபமன்யு மகரிஷி சொல்றாரு தன்னுடைய சிஷியனை நோக்கி, நீங்க போய் கொண்டிருப்பவன் நம்பி ஆளுவர். சுந்தரருக்கு ஒரு பெயர் நம்பி ஆளுவர். அவன் எப்படி என்று கூட இறைஞ்சி எம்புவார் வென்ற பேரொழியாசை இழுத்தம் நன்று கேட்க விரும்பு நசையினோம் இன்றகம் குறை செய்வதும் என்பதும் அவர் சொல்றாரு. அவர் யாரு, எப்படி பூமிக்கு வந்தாரு, என்ன செஞ்சாருன்னு கேட்கிறாரு. இப்ப நான் சொல்றதுதான் ஓரளவு புரியல, ஓரளவாக புரியல. நாளைக்கு அடுத்த வாரம் கேள்வி கேட்கிறேன். அப்படி இது யாரு, அவங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாங்க. சிஷியர்கள் கேட்கிறாங்க. அப்படி சொல்லும் போது சொல்றாரு, அண்ணவன் பெயர் ஆளாள சுந்தரன். அவனுடைய இயற்கை என்னன்னா ஆளாள சுந்தரன். ஆளாள சுந்தரன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை தேவர்களும் அசுரர்களும் உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்க சொல்லி பண்ணலாம். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் கிடைக்கிறார்கள். என்ன கிடைக்கிறார்கள்? இருக்குன்னா சாப்பிடாம இருக்கிறார். அந்த அமுதத்தை சாப்பிட்டா எப்பவுமே இருக்கிறார். அதை கடைக்கிற பொழுது என்ன வந்ததுன்னா விஷம் வந்தது.
என்ன வந்தது? விஷம் வந்தது. அப்படி விஷம் வந்த உடனே எல்லாம் மயக்கம் போட்டு விட்டுட்டாங்க. விழுந்தா எல்லாம் தேவர்கள்லாம் ஓடி போய் மகாவிஷ்ணுவை கூப்பிட்டாங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்ற. மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? அவர் வந்து என்ன நிறத்துல இருப்பாருன்னா தங்க நிறம். மகாவிஷ்ணு அவர் அங்கிருந்து நேரா வந்து என்ன பண்ணாரு? திருடாங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துக்கு வந்தவரை அந்த விஷம் அவர் மேல பட்டுச்சு. அதனால உடம்பு முழுவதும் நீல நிறமா போச்சு. அதனால அவருக்கு நீல நிறம் மகாவிஷ்ணு. உடனே எல்லாம் சுவாமியிடம் முறையிட்டாங்க. முறையிட்ட பொழுது கைலாயத்துல சுவாமி பக்கத்துல எப்பவுமே இந்த மைக்க புரிஞ்சுக்கிற ராஜகுமார் இருக்கிற மாதிரி சுவாமிகிட்ட எப்பவுமே திருநீட்டு வச்சுக்கிட்டு ஆராசனம் சொல்லக்கூடியவர் இருக்கிறார். அவர்கிட்ட சொன்னாரு, போய் அந்த விஷத்தை எடுத்துட்டு வாங்க. உடனே சுந்தரர் போய் நவாபணம் சைஸ்ல உருட்டிட்டு வந்து சாமி கையில கொடுத்தார். சுவாமி கையில கொடுத்த உடனே சுவாமி அதை வந்து கண்டத்துல நிறுத்திட்டார். அதனால அவருக்கு மணிகண்டன் சிவபெருமான் பெயர் மணிகண்டன். அப்பேற்பட்ட அந்த விஷத்தை உருட்டி வந்ததுனால இவருக்கு ஆளாத சுந்தரம். இவருக்கு சுந்தரம் தான். இந்த விஷத்தை கொண்டு வந்ததுனால இவருக்கு என்ன தெரியுது? அதுதான் பிரதோஷம். அதுதான் பிரதோஷம். அது வந்து இந்த ஆறாவது சுந்தரம் அந்த விஷத்தை உருட்டி எல்லாத்தையும் காப்பாற்றிய நேரம் பிரதோஷம். பிரதோஷம்னா பகலின் முடிவு இரவின் தொடக்கம். பகலின் முடிவு இரவின் தொடக்கம். அதனாலதான் அந்தி நேரத்துல விளக்கேற்றி என்ன விளக்கேற்றி இந்த சாயந்தரம் விளக்கு வச்ச நேரம் என்ன சொல்லுவாங்க? விளக்கு வச்ச நேரம். அந்த நேரத்துல படுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எவ்வளவு நேரம்? ஒரு 5:40 ஒரு 5:45 6 வந்து எவ்வளவுல 6 இதெல்லாம் கடைபிடிக்கணும். 5:45 6 வரைக்கும் வீட்டுல எல்லாத்தையும் விளக்கு சின்ன ரொம்ப விசேஷம். விளக்கு ஏற்றி வச்சு ஒரு பத்தியை ஏற்றி வச்சு அப்பதான் பார்த்தீங்கன்னா வீட்டுல மானம் ரெண்டு பக்கமும் என்ன ஏற்றுவாங்க. அப்படி என்ன விலை கம்மி இன்னைக்கு 400 ரூபாய்க்கு விற்கும். அதனால ஒரு சும்மா ஒரு 50 மில்லி ஊற்றினீங்கன்னா 2-3 நாளைக்கு வரும். தினமும் பிரதோஷம், நித்திய பிரதோஷம். அது பேர் என்ன? நித்திய பிரதோஷம். அப்படி இந்த பிரதோஷம் உண்டானதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா சுந்தரன். யாரு? சுந்தரன். அப்பேற்பட்ட இந்த ஆறார சுந்தரன் முன்னம் ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு இன்னமாம் என நான்மலர் பொய்கிட துண்ணினான் நந்தவனம் சொல்றேன். அங்க போயிட்டு இருக்கானே ஆதார சுந்தரன், அவன் ஒரு முறை என்ன செய்யறான் தெரியுமா? கடையங்களும் கலந்தார். கோமணி மகரிஷி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிட்டு இருக்கார். தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிட்டு இருக்கார். இப்ப கோமணி மகரிஷி இந்த சீடர்களுக்கு சொல்லிட்டு இருக்கார். எழுந்திருச்சு இந்த சுந்தரன் யாருன்னு கேட்கும்போது இந்த பெருமையை சொல்லி அவன் வந்து யாருன்னா கைலாயத்துல சுவாமியோடைய இருக்கிறவன். அவன் தினந்தோறும் சுவாமிக்கு அர்ச்சனைக்கு பூ எடுத்து போவார் கைலாயத்துல. யாரும் சுந்தரன். அதே போல அம்பாளுடைய கோயிலெல்லாம் பூ எடுக்க போவாங்க கைலாயத்தில். ஒரு நாள் இந்த சுந்தரர் பூ எடுத்துருக்கும் பொழுது அந்த நந்தனவனத்துல அம்பாளுக்கு தேவதைகள் பெருமாள் அம்பாளுக்கு சக்திகள் நிறையா தேவதைகள் அவங்க பூ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி பூ எடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது சுந்தரர் பூ எடுத்துட்டு அந்த 2 பெண்களை பார்த்தார். அந்த அம்பாளுக்கு பூ எடுத்துட்டு இருக்கிற 2 பெண்களை என்ன செஞ்சாரு? பார்த்தார். ஆனா எதுவும் தப்பா பார்க்கல. சும்மா திரும்பி பார்த்தாரு. பூவை எடுத்தாரு. எடுத்து புடவையில போட்டுட்டு நேரா வந்து சிவபெருமான அர்ச்சனை பண்றதுக்காக ஓம் பவாய தேவாய நமக, ஓம் சர்வாய தேவாய நமக, ஓம் ஈசானாய தேவாய நமக, ஓம் பஸ்வதே தேவாய நமக,
ஓம் ருத்ராய தேவாய நமோ, ருத்ராய தேவாய நமோ, பீமாய தேவாய நமோ, ஓம் மகதோ தேவாய நமோ, ஓம் நாம் கமலம் இமயம் பாசமேத கைலாசநாத பெருமான் கோவில் போற்றி அப்படின்னு அர்ச்சனை படம் கொண்டு வந்தாரு. என்ன சாமி நீ பூ எடுக்க போன இடத்துல பூதானே எடுக்கணும். ஆமா சாமி அப்படியா எடுக்கிறேன். இல்ல நீ 2 பெண்கள் பூ எடுக்கிறதா பார்த்தியா இல்லையா? கைலாசம். ஆமா சாமி பார்த்தேன். எப்ப சிவப்பணி பண்ணும்போது உன் சிந்தனை வேற பக்கம் போச்சோ அதனால நீ என்ன பண்ற, போய் பூலோகத்துல பிறப்பாயா, பூலோகத்துல போய் பிறப்பாயா. அதுக்கு மேல அந்த பாவம் அந்த 2 பெண்கள் எந்த தப்புமே பண்ணல, அதுங்களை கூப்பிட்டு நீயும் போய் பூலோகத்துல பிறப்பாயா. பிறந்து இந்த 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி நீ வாழ்க்கையெல்லாம் நடத்திட்டு வருவாயா. ஒரு பூயத்துல பார்க்கறதுனால அப்பாவே பார்க்கல. பூர் அந்த 2 பெண்கள் இருந்தாங்க. இவரு சாமிக்கு பூ எடுத்தாங்க. யாரு ஆளாத எடுத்ததை பார்த்ததுக்காக சாமி கோபம் நீ பூலோகத்துல போய் பிறப்பாய. பிறந்த உடனே கதறி அழுதுட்டார் சங்கரர். சாமி உன்னைய பிரிஞ்சு நான் எப்படி இருக்கேன், உன்னைய பிரிஞ்சு. சிவனடியார்கள் சிவனை மட்டும் பிரிய மாட்டாங்க. சிவனடியார்கள் யாருக்கும் பிரிய மாட்டாங்க, சிவபெருமானை விட்டு பிரிய மாட்டாங்க. நான் எப்படி எப்படி சுவாமி நான் உன்னை பிரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுந்தரர் சொன்னாரு, எனக்கு ஒரு வாக்கு சாமி என்ன, நான் மதிமயங்கி போவேன். உலகத்துல பிறந்தா என்ன வரும், இந்த பூமி இருக்குல்லமா மாயா, என்னமா இது அசுத்த பூமி. இத சொல்றாரு அருணகிரிநாதர். வேற்றை தவும் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கரிய வழிகின்றான். இந்த பிரபஞ்சங்கிற சேற்றுல என்னைய போட்டுட்டேன். ஆனா இந்த சேத்துல இருந்து நான் நீராடுவதற்கு எனக்கு தண்ணி கொடுக்குறாங்க அருணகிரிநாதர். அது மாதிரி மாயா நீங்க என்னதான் இருந்தாலும் ஏதாவது உத்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஏதோ நீ மைய கடை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, 40 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி 60 ரூபாய்க்கு காய்கறி கடை வச்சிருக்க மார்க்கெட்ல போய் 12 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கி 20 ரூபாய்க்கு. இப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கும், புண்ணியம் நடந்து. இப்ப கொசு வெடிக்கிறதுன்னு சொன்னீங்க. நம்ம கருணாடம பாபா குடிச்சு கட்டி சொல்லுவாங்க, அதுல ஒரு 10 கொசு சேர்த்து போச்சுன்னா உண்டு. அதனால என்ன சாம்பிராணி ஏற்றிங்க, சாமிக்கு ஆச்சு கொசுக்கும் ஆச்சுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச செய்யற தப்பு உண்டு. தினமும் மனநிலையம் யார தினமும் மனநிலையம் நான் கண்ணியற்றவனா தெரியும், நல்லவனா தெரியும், வெள்ளவனா தெரியும். அவங்களுக்கு பேரே கண்ணவன் பேர். கண் போன்ற மலர். கண் இல்லைன்னா உடம்பு குரு, கண்ணவன் இல்லைனாலும் உடம்பு குரு. இதுக்கு ஆக அதே போல தாய் தந்தை காரணம்னா தாய் தந்தைய அவங்க எப்படி இருந்தாலும் சொத்து தான் தெரியும், புகாரியும் தெரியும், எதுவும் தான் தெரியும், எதுனாடி மாதத்துல ஒரு அவங்க நட்சத்திரம். இப்ப நீங்க என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்? ரோகிணி. ரோகிணி யாருக்கு பிடிக்கும் தெரியுமா? சந்திரன். நீங்க அதனாலதான் இப்படி இருக்கீங்க. சந்திரன் ரோகிணி சிறப்பா இருப்பாங்க. அந்த இது ஞானம் கேட்கணும். அது போல நீங்க ரோகிணி நட்சத்திரத்துல வீட்டுக்காரையும் பண்ணணும், ஆயுதத்தையும். அதனாலதான் நம்ம எப்பவும் மாதா பிதா குரு, மாதா பிதா குரு. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாய் தந்தை யாரு? மாமனார். மாமனார் மாமியார் தாய் தந்தை தான். ஆனா கணவன் தான் சகோதரன்.
தாயாக தாயாக தந்தையாக இருப்பவன் யாரு? அவன் இருக்கிற வரைக்கும் மங்களம், அவன் இல்லைன்னா மங்களம். அதனால கணவன் என்ன பண்ணணும்னா வணங்குவார். நான் எல்லாத்தையும் வணங்க வைத்தேன் காசி ஞாபகம் இருக்காம எல்லாத்தையும் மடியில உட்கார வச்சு எல்லாத்துக்கும் தம்பதி பூஜை பண்ணி ஒவ்வொருல தான் ஒரு 25 பேரை எவ்வளோ வந்தாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு கணவனை உட்கார வச்சு தம்பதி பூஜை பண்ணி தந்தை தந்தை வரை அப்படி பண்ண வச்சோம். அப்படி வந்து இந்த பெண்கள் 2 பேரும் எந்த தப்புமே பண்ணல. அவங்க வந்து உலகத்தில் வந்து இருந்தார். இருந்தபோது எப்பன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியிருந்த பொழுது நான் பூமியில எங்க போய் பிறக்கிற சாமின்னு கேட்டாரு. யாரும் சொன்னார் பூமியில போய் பிறந்ததுன்னு சொன்னேன். இப்போ நம்ம பாகிஸ்தானில் போட்டா என்ன ஆகும், ஈரான்ல போட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான் நம்ம எங்க படிச்சிருக்கா அப்படின்னா மாதவம் செய்த டென்டிஸ்ட் இந்த தமிழ்நாடு இல்லைன்னா இது சிவன் பூமி. என்ன பூமி? நீங்க சிவன் கோயில் ஊரே எங்க வேணா போய் பாருங்க. அப்பேற்பட்ட மாதவம் செய்த டென்டிஸ்டைல போய் பிறப்பான் யாரு? சிவபெருமான் சுந்தரர். அப்பதான் கேட்டாரு மாதவம் செய்த டென்டிஸ்டைனா அவனுடைய பெருமையை சொல்லு சாப்பிட்டு சுந்தரர் கேட்கிறார். யாருக்கிட்ட? சுவாமிகிட்ட கேட்டார். அதனுடைய பெருமையை சொல்லுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு. ஒரு 2 ரூபாய் சொல்லிடுறேன். இந்த மாதவம் செய்த திருந்திசை எதுன்னு சொல்லி சுந்தரர் கேட்கும்போது இந்த தமிழ்நாடு சொல்றாரு. சொல்லிட்டோட இந்த தேசம் வந்து எப்படி தவம் செய்த தேசம், அதுக்கு காரணம் என்ன சுவாமின்னு கேட்கிறார் சுந்தரர். கேட்கின்ற பொழுது சுவாமி சொல்றாரு, ஒருவரும் தவத்தான் புலி காரணம், ஒருவரும் தவத்தான் புலி காரணம், அருமுடி என்னை அச்சிட்டுள்ளது பெருமை சேர் பெரும்பற்ற புலியூர் என்று ஒருமையாளர் மாம்பரி ஓடுவார் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க? சிதம்பரம் சொல்றாரு. இந்த தென்திசை ஏன் உயர்ந்ததுங்கிறதுக்கு காரணம் பதஞ்சலி வியாக்கிரபாதர்னு 2 முனிவர்களினாலே தவம் செய்து என்னை ஆட வைத்த தில்லை என்கின்ற தடம் இருப்பதினாலே இந்த திசை உயர்ந்தது. ஒரு முறை மகாவிஷ்ணு திருப்பாக்கடல வந்திருக்கார். அவர் எதை பண்றார்? அந்த பாம்புக்கு பேர் என்ன? ஆதிசேஷன். என்னது? ஆதிசேஷன். ஆதிசேஷன் சேடன். அப்படி படித்து கொண்டிருக்கின்ற போது திடீர்னு மகாவிஷ்ணு எழுந்திருச்சு 2 கைகளையும் தலைக்கு மேல கூப்பி கண்ணீர் விட்டு கதறினார். உடனே இந்த 1000 தலை ஆதிசேஷன் அதுக்கு திரும்பி பார்த்துச்சு. என்ன இது? மகாவிஷ்ணு எழுந்திருச்சு இப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாருக்கு, என்ன பெருமானே என்ன காரணம் அப்படின்னு ஆதிசேஷன் கேட்டார். கேட்டவன அதுக்கு பெருமான் சொன்னாரு, நான் ஒரு முறை சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்தேன். ஒரு முறை அந்த ஆனந்த தாண்டவத்தை இன்னுமே பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். கண்ணீர் வந்துவிட்டது. மகாவிஷ்ணு சொன்னார். சொன்ன உடனே ஆதிசேஷன் 1000 கண்கள் அல்ல, இவருக்கு அது 2 கண்ணு. ஆதிசேஷன் எத்தனை கண்ணு? 1000 கண்ணு. 1000 கண்ணில் இருந்து கண்ணீர் போடுவது பொறுப்பாக மகாவிஷ்ணு பாட நீ என்ன அவர்கள் இருக்கிற நீங்களாவது ஒரு உதயனுடைய தாண்டவத்தை பார்த்துட்டீங்க, நான் எப்ப சாமி பார்க்கறது? நானு உடனே மகாவிஷ்ணு எழுந்துச்சு, நீ எப்பொழுது சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை
படுக்க வந்து பாம்புதான் நீ படுக்கலாம் மேல படுக்க நீ சிவபெருமான நோக்கி தவம் பண்ணி அவருடைய ஆனந்த தாண்டவத்தை வாழணும்னு சொன்ன உடனே அதற்கு என்ன செய்யறதுன்னு கேட்டார். இந்த பூலோகத்தில் பிள்ளை மனம் என்கின்ற ஒரு வனம், அந்த வனத்துல போய் நீ தவம் பண்ணுங்க. யார பாம்பு. இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, இதுதான் எல்லா பாம்பும் தலைவர் இது 15 ஆதிஷி. இந்த ஆதிஷி என்ன பண்றாரு, அவர் சிவபெருமான நோக்கி தவம் பண்ணும்போது அத்திரி மகிழ்ச்சி அனுஷையான இருந்தது. அவங்க 2 பேருக்கும் குழந்தை. அவங்க சிவபெருமான நோக்கி தவம் பண்ணிட்டு சுவாமி இந்த வயிற்று மீறி கிடப்பாய. அதுக்கு அவர் சொன்னார், நான் ஒரு தாயினுடைய கருவறையை போய் போறேன், நான் நேராக போறேன். யார் ஆதிஷன். ஒரு குழந்தை 365 நாள் எங்க இருக்கு, இருட்டறையில. மறந்துடாதீங்க, 365 நாள் நம்ம எங்க இருந்தோம் தெரியுமா, ஒரு தாயினுடைய கருவறை. அது இருட்டறை. ஒரு பக்கம் தாயினுடைய மனம், ஒரு பக்கம் தண்ணி. அதுக்கு மேல இந்த குழந்தை எதிரியே இருந்து தெரியுமா, கரெக்டா சொல்லுங்க. குழந்தை எதிர தண்ணி, அதான் பனிக்குடம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த தண்ணிக்குள்ள அந்த குழந்தை இருக்கும். ஆனா சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது. சளி பிடிச்சிருக்கா குழந்தைக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது, காய்ச்சல் வந்திருக்க வரவே வராது. ஏன் தெரியுமா, நேரடியா சாமி யாருடைய இதில் வளர்கிறது, இறைவனுடைய. அங்க சேனம் கிடையாது, காத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது, கொசுவும் கிடையாது. அதெல்லாம் பட்டினத்து சுவாமி சொன்னார், மாதா முதல் சிரித்தார், மாதா முதல் சிரித்தார், வல்வினையை கால் சலித்தே வேறாவும் கை சலித்து விட்டானே நாதா, இருப்பை உருவார் சிவனே, இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமல் காணார். நான் ஒவ்வொரு பிறவி எடுத்து ஒரு தாய்மலை வயிற்றுல 10 மாசம் இருந்து நான் பிறக்கும் பொழுது அந்த தாய் சரிந்து விடுகிறார். என்ன, நான் ஒவ்வொரு பிறவி எடுத்து பிறக்கின்ற பொழுது பிரம்மாவானவன் எழுதி கை பிடிச்சு போச்சு. யாருக்கு, நான் பூமியில புதுசு என் காலம் வச்சு போச்சு. அதனால இது இல்லாம வெப்பப்பையில வராம உன்னோட சிவலோகத்துல தேஜவும் 5 நட்சத்திரம். என்னது, அதுக்கு பிறப்பு கிடையாது, ஆனந்தமா இருக்கும். அந்த நிலையை தருவாங்க. அது மாதிரி இந்த ஆதிசேடன் ஒரு தாயினுடைய வீட்டுக்குள்ள போமாட்டேன். உடனே பாம்பு குட்டியாக அங்க இருந்து விழுந்தோடனே அனுஷியாவுடைய பாதத்தை இருந்தா அவன் அந்த பாம்பு குட்டி எடுத்து கையில வச்சுக்கிட்டான். அதனால பதஞ்சலி, பதம்னா காலில் விழுந்ததுனால அந்த பாம்பு குட்டி எடுத்து என்ன செய்தாரு, பதஞ்சலியாக பேர் வச்சாங்க. வச்ச உருவம் மாறி மனிதர்கள் யாருக்கு, அந்த ஆதிசேஷன். உடனே அவர் சிவபெருமான நோக்கி தவம் பண்றாரு. தவம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் பண்றாரு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்வதோட சுவாமி என்ன பண்றாரு, இவருடைய தவத்துக்காக இறங்கி அண்ணன் வாகனத்துல பிரம்மா வர்றாரு. யார் வர்றாரு, பதஞ்சலி. சிவயோகத்தில் அப்படியே இருக்கார். அப்படி இருந்தவர் பிரம்மா கூட்டிகிட்டே இருக்கார். பதஞ்சலி கூப்பிட்ட உடனே ஒரு 3 தரம் கண்டுபிடிச்சு பார்க்கிறார். பார்த்த உடனே பிரம்மா, நீ எதற்காக தவம் செய்கிறாய்ன்னு கேட்டார். அதாவது பிரம்மா கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் சுவாமியினுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும். அதுக்கு அவர் சொன்னார், ஏற்றா சுவாமியாவது வர்றதாவது வந்தாலும் முன்னாடி நடனம் ஆடுறதாவது, இதெல்லாம் நடக்காத காரியம், வேற வேலையை பாருன்னு சொன்னார். சொன்ன உடனே பதஞ்சலி
இதே குறிக்கோளையே நான் தவம் பண்ணி சுவாமி காட்சி கொடுத்தேன்னா இறந்து போவேன். நான் கேள்வியில சுவாமியை தவம் பண்ணி நடனத்தை காட்டுறேன்னா பலன் சொல்லி உடனே அண்ணா பற்றி விஸ்வராமமா மாறிச்சு, பிரம்மாசிவனா மாறி கைமாறும் பூச நட்சத்திரத்துல உனக்கும் வியாகரவாதம் முன்னாடி குடிக்கால் சொன்னேன்னா உபமணியப்பா 7 பேருக்கு காட்சி தரேன்னு சொல்லி தைமாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்துல காட்சி கொடுத்தாரு. அதனால பூசம் விசேஷம், தைப்பூசம் விசேஷம். இதுக்கு முன்னாடி உலகத்துல சிவலிங்கம் சொன்னா இந்த பலஞ்சலி வியாகரவாதம் தவம் பண்ணி இப்படி சுவாமி அந்த பூமிக்கு வந்து ஆராதனை இடம் சிதம்பரம். அப்பேற்பட்ட சிதம்பரம் இருப்பதினாலே இந்த திசை உயர்ந்தது. இப்ப ஒரு விஷயம் எல்லா கோயிலுக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா சிவன் கோயிலோட பூசை நடக்குதுல்ல, அதுல இருக்கிற சக்திகள் எல்லாம் வந்து இரவு எங்க தெரியுமா சிதம்பரம் காலையில இருக்கிறது எல்லா கோயிலுக்கும் சக்தி போகும். அதனால சிதம்பரத்தை தரிசனம் செய்யலாம். முக்தி சிதம்பரத்தை போயிட்டோம்னா எல்லா கோயிலையும் குண்டப்படும். அப்பேற்பட்ட மாதவம் செய்த இந்த பூமியில இருப்பதினாலே இந்த திசை உயர்ந்தது சொன்னார். யாரு? சாமி. யாருக்கு சொன்னாரு? சுந்தரத்தை சொன்னார். சுந்தரத்தை சொன்னார். இப்ப உங்களுக்கு சிதம்பரம் எப்படி யோகியம் தெரிஞ்சு போச்சா? ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் சிதம்பரம் தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் அந்த தளத்துல உமையவர் காண்படியாக ஆடினேன். யாரு காண்படியா? உமையவர். அம்பாள் காண்படியா ஆடுறார் சுவாமி. நடராஜரை பார்த்தீங்கன்னா நேரம் பாடுறார். இந்த பக்கம் சிவகாமி இருக்கிறார். இப்ப நடனம் ஆடுறது ஆனா பெண்ணா? உலகத்துல நடனம் ஆடுறது பெண்ணு. இங்க ஆண் ஆடுறது பெண்ணு பாடுறாங்க. ஆண் என்று சொல்லக்கூடிய நடராஜர் ஆடுகிறார், சிவகாமி என்று சொல்லக்கூடிய பெண் பார்க்கிறார். அவளு யாரை பார்க்கிறார்? அவர் வந்து தன்னுடைய வழக்கினாலே சுவாமியுடைய திருவடியை பார்க்கிறார். அவருடைய ஆடையிலே தன்னுடைய இடக்கண்ணினாலே அவ்வாறு அந்த சுந்தரர் சொல்றாரு, கூடிய இளையம் சலிநிலை ஆமை உமையவளுக்கான ஆடிய அழகா அறுவரை பொருளைங்கிறார். உமையவள் நல்ல ஆர்வமான கேட்கிறார். யாருக்கு? அது சொன்னா இந்த 5மே அவர் ஆடுற ஆட்டம் இல்லையா, அது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்தல் சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்கள் தான் உலகத்தை படைக்கிறான், தேவர்களை படைக்கிறான், முடிவுகளை படைக்கிறான், அப்புறம் பார்க்கிறான், அப்புறம் அழிக்கிறான், அப்புறம் மறைக்கிறான். மறைக்கிறான் என்ன தெரியுமா? இப்போ போன பிறகு நம்ம ஸ்டாலின் நம்பியா இருக்கணும். இப்போ போய் செத்து போயிருந்தோம் கேட்கணும். இப்போ போன பிறகு நம்ம ஸ்டாலின் நம்பியா இருக்கணும் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறேன். இல்லை ஜெயலலிதா வந்து நமக்கு அத்தைன்னு வச்சுக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? சொத்துல பங்குல போன பிறகு தெரியக்கூடாதுதான். அது மறைத்தல். அது என்னது? அடுத்தது அறுபது. அதுதான் அனுப்புறாங்க. இந்த அஞ்சையும் செய்யக்கூடிய நடனம் எதுன்னா ஆனந்தம். அந்த ஆனந்த காண்டம் ஆடுவதை அம்பாள் காண்கிறார். அம்பாள் காண்கிறார். அதனாலே சொல்லி சொல்றாரு, மூலம் யாவையும் உள்ளவ போதென வேதம் மூலம் வெளிப்படு ஏதினி காதம் வந்த இதய காணமா மாவோர் வாகனார் ஆவோர் வளர்ந்ததாம். அதற்குள்ளே சிதம்பரம் இருப்பதினாலே இந்த பூமி பெருமை உடையது. அடுத்தது கமலம்னா என்ன? கமலம்னா என்ன? இப்ப என்ன ஊர்ல இருக்குங்களே கமலம்னா சொல்லலைன்னா 12 மணி வரைக்கும் சொல்லுவேன்.
ஆலயம் கமலாலயம். அது எதுனா திருவாரூர். இது திருவாரூர்ல தான் மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா அரக்கர்களோட போர் செய்வதற்காக வந்திருக்கிறார். அப்ப அவங்க கோவில் கிடையாது. அப்படி நிற்கின்ற பொழுது அவர் என்ன செய்யறாரு, இவங்களை எப்படி சூழ்ச்சியில எல்லாத்தையும் கொள்ளலாம் பார்க்கின்ற பொழுது அம்பு இல்லையா இல்ல, அதை என்ன பண்றாரு, இப்படி வச்சுக்கிட்டு அந்த கூர்மையான அம்பை தன்னுடைய தாடையை வச்சு இந்த கீழே வந்து அந்த நான்கு இல்லையா அதை காலில் நெரிச்சிட்டு இருக்கிற அசுரர்கள் பார்த்தாங்க. இதான் சரியான நேரம்னு நல்ல பெரிய கட்டெரும்பு கட்டெருப்பா உருவம் வந்தார். வந்து மகாவிஷ்ணுடைய காலை கழிச்ச உடனே காலை எடுத்த உடனே அம்பு என்ன குத்துச்சு, தனியா காலம் போச்சு மகாவிஷ்ணு. உடனே மகாலட்சுமி என்ன செய்யறாரு, தன்னுடைய கணவனை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்காக அந்த சிவபூஜை செய்த இடம் தான் உருவாக்குறது. அம்பாளுக்கு கமலாம்பிகை பேரு, சுவாமிக்கு வன்னி புத்தூர் மண்ணு. சிவலிங்கம் திருவாரூர்ல இருக்கிற மண்ணு, சிவலிங்கம் மண்ணுமா இங்க கல்லுல தான் இருக்கு, சிலாமுக்கிற மண்ணு. அங்க வந்து புத்தூர் மண்ணு, புத்தூர் மண்ணு அப்படியேப்பட்ட இடம். அந்த கமலாலய தீர்ப்பம் இல்லையா, அதுல 64 கட்டங்கள், எத்தனை கட்டங்கள், 64 கட்டங்கள் இருக்கிற கோயில் இடம் எதுனா கங்கை காசி. அதுபோல மிக சிறப்பான அப்பேற்பட்ட தலம் இந்த பூமியில இருப்பதினாலே இந்த திருத்திசை உயர்ந்ததுன்னு சொன்னார். அதற்கு மேல எம்பிராட்டி வேறுடன் ஈன்றவர் தம்பிரானை தனித்தவர்தான் எழுதி கம்பையாற்றில் வெளுகடு காஞ்சி என்று உபர் மற்றும் பதியுங்கள். அதற்கு மேலே காஞ்சிபுரம் என்கிற ஊர். என்ன ஒரு காஞ்சிபுரம். இன்னைக்கு ஏன் அடியன்கிற சபாபதி இல்லைங்கிற திருவாரூர் கமலாலயம் இங்க பூஜை பண்ற சிவாச்சாரியார் காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் சொன்னார். அதுபோல அம்பாள் ஒரு முறை என்ன செய்யறார், கைலாயத்துல சுவாமியினுடைய கண்கள் மூடி வரையாண்டாம். என்ன செய்ய, சுவாமி அமர்ந்து சிவ யோகத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனுடைய நேரங்களை அப்படி மூடினார். ஒரு மனைவி கணவனுடைய கண்ணை மூடப்பா தப்புள்ளே. இங்கே என்ன எனக்கு தெரியுமா, சிவபெருமானுடைய வலது கண் வந்து சூரியன், என்னது சூரியன், இடது கண்ணு சந்திரன், நெற்றி கண்ணு நெருப்பு. இந்த மூளையும் இப்படி மூடுறதுனால உலகமே இருந்துச்சு. உலகம் என்னாச்சு, இருந்துச்சு. இருந்து போனால் எவ்வளவு நாள் யுக காலத்துல இருந்துகிறார். சிவபூஜை நடக்கல, உலகத்துல உயிரெல்லாம் வாழ முடியல. உடனே தன்னுடைய கணவனுடைய முகத்துல வந்து கையை அப்பார் எடுத்த உடனே சுவாமி இருக்கும், நீ செய்த செய்கை உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் துன்பத்தை உண்டாகி, அதனால நீங்க என்னை விரிவாயாக என்ன சொல்கிறாரு, விரிவாயா. உடனே அம்பாள் பழங்கினார். சுவாமி தெரிஞ்ச அடியார்களுக்கு இருக்க முடியும், அடியார்களுக்கு முடியாத அம்பாளுக்கு முடியுமா? உடனே என்ன செய்வது சுவாமி, நீ இந்த நிந்தி செய்த காஞ்சிபுரம் அம்பாளுக்கு வந்து நிறைய தேவதைகளை அழைச்சிட்டு வந்து அங்க வந்து மணல்ல சிவலிங்கம், அந்த நதி பேரு கம்பை நதி. என்ன நதி, கம்பை நதி. இங்க நதி இருக்கு எங்க ஊர்ல காவேரி. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க வீடு இங்க இருக்குன்னா அந்த ரோடுல காவேரி. அந்த அந்த காஞ்சிபுரம் நதிக்கு கம்பை நதி இருக்கு. கம்பை அந்த நதிக்கரையில அம்பாள் மணல்ல சிவலிங்கம் பண்ணி சிவபூஜை ஈசானாய நம புருஷாய நம மகாராய நம தேவாய நம சித்தோத்தராய நம புருஷாய சரசி நம சிவாய நம புருஷாய நம நேத்ரோக்தம் வஸ்திராய நம
பூஜை பண்ணலாம். அப்படியே பலகாலம் பூஜை பண்ணிக்கலாம். பூஜை பண்ணும்போது சுவாமிக்கு கோயில் அருள் பண்ணணும்னு நினைச்சு என்ன செய்யறாரு, அந்த கம்பை தண்ணி இருக்குல்ல அதுல வெள்ளத்தை உண்டு பண்ணி இந்த சிவலிங்கத்தை விட்டா சாமி விட்ட உடனே வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. அம்பாவை பார்த்தா ஐயோ வருகின்ற வெள்ளம் நம்ம சிவலிங்கத்தை கரைச்சிடுறதே சொல்லி சுவாமியை கட்டி பிடிச்சா. கட்டி பிடிச்சி இப்படி தண்ணி இருக்கிறதா இப்படிங்கிறது அப்படின்னா இப்படிங்கிறது மாறி மாறி சாமியை உழைச்சு விட்டான். என்ன பண்ணிட்டா உழைச்சு சாமியை காப்பாற்றின உடனே சுவாமி காட்சி கொடுத்து அம்பாளுக்கு அருள் செய்யற இடம் அந்த இடம். அப்படி இப்ப நீங்க காஞ்சிபுரம் போயிருக்கீங்களா, அங்க போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் குழஞ்சி எப்படி இருக்கும், இங்க இருக்கிற மாதிரி இப்படி நேரா இருக்கும். இப்படி குழஞ்சி இருக்குல்ல குளக்கடை அது போல குழஞ்சி இருக்கும். அப்படி குழஞ்சி இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா சுவாமியோட அது மணல் இல்லைனால சுவாமியோட லிங்கத்து மேல அம்பாளோட 2 கணமும் பதிஞ்சு இருக்கலாம், 2 மார்பும் பதிஞ்சு இருக்கலாம். வளையல் போட்டிருந்தால அந்த வளையலும் அதில் பதிஞ்சு இருக்கலாம். இப்படி இருக்கும்போது கைலாயத்துல எல்லா வகையான பசுக்களை யோகிகள் அமர்ந்திருக்காங்க. அமர்ந்து இருக்கும்போது சுவாமி வர்றாரு. வரும்பொழுது சாமியை பார்த்தா அவருடைய மார்புல ஒரு பெண்ணோட முளைக்கடம் வளையல் கடம்னா இருக்கு. இவன் பாரு நம்மளெல்லாம் பற்ற உருவு சொல்லிட்டு இவன் எங்கேயோ என்னமோ செஞ்சு சொல்றான் யார் சொல்லிருக்கான். அதனால இவருக்கு ஏதாவது ஒரு கண்டாயம் கொடுக்கணும், யாரு சிவசிவம் அப்படின்னு அந்த இருக்கிற முனிவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணினார். முடிவு செய்து என்ன பண்ணாங்க, இவன் ஒரு பெரிய சிறையில் போனா பெரிய சிறையில் இந்த விசுவாசத்துக்கு கட்டு இவன் எவ்வளவு பெரிய சங்கிலியில சொன்னா அறுத்து போயிடுவான். அதனால பூமாலை கட்டணும்னா கட்ட மாட்டார். மாணிக்கவாசன் சொல்றார் மாலையில கட்டு. அது போல இவன் வெளியிலே உறவுறாரு. இவன் வெளியில வராத சிறை எங்கடா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. சுவாமி வெளியில வராத சிறை உங்களுக்கு தெரியுமா? சுவாமிய சிறையில போட்டா அதனால வெளியில வர முடியாது. சொல்லுங்க சிறை தெரியுமா? ஜெயில். எல்லாத்தோட மனசுல நம்ம சிவனை வச்சுட்டோம்னா அதனால வெளியில போட்டோம்னா போகவே முடியாது. இவனை சிறையில போறதுன்னு சொல்லி ஏன்னா மனச்சிறையில போட்டாங்கன்னா அம்பாள் வெளியில தேடிட்டு இருக்கா. இங்க நான் கைலாயத்துக்கு எல்லா முனிவர்களுடைய இதய கமலம் நமக்கு இந்த கமலம் இந்த கமலத்துல சிறையிட்டார். அப்படி சுவாமி அம்பாளுக்கு அருள் புரிந்த இடம் எல்லாம் காஞ்சிபுரம். இந்த குற்றங்கள் நீங்குவதற்காக பூஜை செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்ற இடம் எது? காஞ்சிபுரம். முதல்ல ஆகாயத்தை சொன்னாரு, 2வது பூமியை சொன்னாரு. அதுவும் பூமி தான் எது? காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தை பற்றி சொன்னார். சொல்லிட்டு 750 கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க திருமணமான வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க. நான் தான் 90 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இந்த ஒரே ஒரு இதெல்லாம் எத்தனை நாள் சும்மா அதற்கு மேலே திருவையாறு சொல்றாரு. திருவையாறு எங்க இருக்கு? தஞ்சாவூர் பக்கத்துல. அதாவது காவிரி நதி இருக்கு இல்லையா, எங்க பக்கம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். இந்த வீடு இந்த பகுதியில காவிரியோட அபாயம் எவ்வளோ இருக்கும்? 3 கிலோமீட்டர். ஆனா திருவையாறுல அது 5 நதியா மாறும். ஒரே நதி 5 நதியா மாறும். அதனால 5 5 6. அந்த 5வது இருக்கிற சுவாமி பஞ்சநதீஸ்வரர். பஞ்சநதீஸ்வரர். அம்பாள் பேரு அரம்பரத்த நாயகி. அம்பாள் பேரு
முனிவராக இருந்தார். உயர்ந்த முனிவராக இருந்தார். அவர் திருவையாருக்கு வந்து சுவாமியை நோக்கி தவம் பண்ணார். சுவாமி காட்சி கொடுத்து என்ன பெருமானே, நான் வளர்த்தியாக இருக்கிறதுனால உன்னுடைய திருவடியை பார்க்க மாட்டேன். நான் உன்னுடைய திருவடினா பார்ப்பேன். அதனால நான் பார்க்கும்போது என் கண்ணை நேரம் உங்க ரெண்டு திருவடியே தெரிய மாதிரி நான் தேவையாக உடனே அகத்திய பெருமாளுக்கு அந்த குருவடி கொடுத்த எனக்கு தெரியாது. நீங்க முனி குருவடியான இடம் திருவையார். அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த திருவையார். சுந்தரமூர்த்தி சுவாமியும் சேரமான பெருமானும் சாமி பெருமான் இங்க திருவையார் போகும்போது 5 வாய்க்காலையும் வெள்ளம் கடற்கொண்டு ஓடும். இவங்க இந்த கரையில இருக்கிறாங்க. இந்த 5 கரையை தாண்டி சிவன் கோயில் சேரமான பெருமாள் எப்படி சாமி சாமி அந்தரம் புருஷர் கிடையாது. உடனே சுந்தரர் சொல்றார், நீ கவலைப்படாத, பார்த்துப்பாங்கன்னா எது வேணாலும் செய்வாருன்னு சொல்லி அந்த கரையில இருந்து தேவாரம் பாடுறார். யார்? சுந்தரர். பரவும் பரிசொன்று அறியேனா, பரவும் பரிசொன்று அறியேனா பண்டே உன்னை பைகாதிங்கிற தேவாரம் பாடின உடனே 5 நதியும் வெளியே விட்டுச்சுமா. இந்த பக்கம் தண்ணி அப்படியே இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது, நடுவில் பாதை 2 பேரும் நடந்து போய் திருவையாற்றில் இருக்கிற பெருமானை வணங்கி அருள் பெற்ற தலம் எதுன்னா திருவையாறு. அதனால இப்பேற்பட்ட திருவையாறு இருப்பதினாலே இந்த தென்திசை உயர்ந்தது. இப்போ உங்களுக்கு எத்தனை கோயில் தெரிஞ்சுட்டு வரீங்க? இதெல்லாம் நீங்க சொந்தத்தை உங்க குழந்தைகளுக்கு சொல்லணும். நீங்க எத்தனை மந்திரம் கேட்கிறீங்க? இப்போ நீங்க ரிஷி, சேகர், பெருமான், ஆளாள சுந்தரன், பதஞ்சலி, விளாசவாதர், முத்தினத்தார், அருணகிரி. அதனால அடுத்த மாசம் இது மாதிரி இன்னும் 5 வகையான கூட்டத்தை லீவு தான் போய் கூடணும். ஏன்னா நம்ம எல்லாரும் உபகாரம் என்ன பண்ணலாம், எல்லாரும் நல்லா இருக்கும். நமக்கு யாருமே புறம் கிடையாது. அதனால மாதாவை வணங்குதல், பிதாவை வணங்குதல், குருவை வணங்குதல், தெய்வத்தை வணங்குதல், கணவனை வணங்குதல், தத்துவங்களை எல்லாம் நாம் சொல்ல ஒரு புராணம் இருக்கலாம். இன்னும் கேட்க கிடையாது. இன்னும் நான் ஒரு ஊருக்கு அந்த மாதிரி இந்த புராணத்தை சொல்றேன். படித்தவர்கள் மத்தியில சொல்றது ஒரு வகை. இப்போ உங்களுக்கு இப்படி எளிமையா சொன்னாதான் உங்களுக்கெல்லாம் புரியும் என்பதற்காக இந்த புராணத்தை பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ஒரு 5 வருஷம், எத்தனை வருஷம்? இது மாதிரி இன்னும் 3 வருஷம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டில் இருக்கிற ஒரு வரைக்கும் தான் பொருள் சொல்லிட்டு இருக்கேன். முழுசா சொன்னாங்க நீங்களாம் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால இந்த அளவு நீங்கள் எல்லாம் குருவர்களை சிந்திப்பதற்கு இறைவன் யாரோ ஒரு நல்லவர் இருக்கிறார். இறைவன் என்ன பண்ணுவாரு? அந்த நல்லவர் வந்து சூரியன் அதற்கு காரணமாக தங்கலட்சுமி மோகன் ஐயான்னு அவரை காட்டினாங்க. காட்டி என் கூட வாசி பண்ணாங்க. மேகலாவது தெரியும், இந்த 2 பாட்டியை தெரியும். ஆமாம், கலையரசி, இவங்க நாச்சியம்மாள், இவங்க எல்லாமே என் கூட வாசி எல்லாம் வந்திருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் புரியாதுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு தெரியுமா, ஒரு 200 விலங்கில நீங்க செய்ய பாவத்தை நான் படிக்கிறேன். நான் அல்ல, ஏன் மூலியமா சாமி. இப்ப நான் மைக்கேற்றி மைக்குனால அது பேசு. அது போல உள்ள இருந்த சிவம் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. கைலாசனார் இவ்வளவு நாள் பேசல, இப்போ உங்கள்கிட்ட பேசுறாரு. என்னுடைய குழந்தைகளை இந்த ஊர்ல வசிக்கிறீங்களே, உங்களுக்கு நிறைய சிவகத்தையை சொல்லி தரேன். அதுக்கு புலித்தலை வந்து ஒரு ஐயாவை வர வைக்கிறேன். அதற்கு காரணம் சுமதி, நகலட்சுமி, மோகன், இது போல நண்பர்களை வச்சிருக்கேன்னு சொல்லி உங்களை எல்லாம் வந்து இந்த சிவஞானம் சொல்லக்கூடிய இது உங்க கூட வரும். இது எல்லாம் நிகழ்வு போயிடுவோம். இது உங்க கூட வரும். அப்படியேப்பட்ட இந்த உயர்ந்த சிவஞான பொக்கிஷத்தை இங்கே சொல்வதற்கு நிறுவனக்கூடிய குருநாதருடைய திருவடியை வணங்கி இந்த அளவிலே இன்றைய நன்னாளிலே இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். குறிச்சிருக்கிறோம். நம பார்வதி உங்களுக்கு உங்களுக்கு பெரியவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக்கிறோம். இதுல சித்தாந்தம்னா சொன்னா புரிஞ்சு உங்களுக்கு. இப்ப அடுத்த மாசம் எனக்கு சென்னையில அப்புறம் திருப்பூர்ல சொல்லி
தீர்வுதி நான் நிறைய ரகசியம் காரணமாக அடுத்த இதில் சொற்பொழிவு இடையே சொல்றேன். இப்படி கோமணி மகிழ்ச்சி அகத்திய சுந்தரா சுந்தரா சுந்தரான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப விசேஷம் எல்லாமே நல்லதாக நடக்கும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இதே அடுத்த மாசம் சொற்பொழிவு வரும். எல்லாரும் வந்துருங்க. ஐயா அவ்வளோ தூரத்தில் வந்து நமக்காக தான் வந்து சொல்றாரு. எல்லாரும் வந்து பெரிய புராணம் கேட்டு சந்தோஷம் கொடுக்குங்க. திருச்சிற்றம்பலம். உண்மையாலுமே புண்ணியம் பண்ணுவோம்னா எல்லாருக்கும் Okay, guys. Bye-bye. Take care. Next month meet for home. Bye-bye. Tata. Bye-bye.